ஒரு ஒரு டைலாக் ஒன்று சார் இதில் அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவார், பா விஜய் இல்லை பண்பான விஜய் இவர், பா விஜய் இல்லை பணத்தை எதிர்பார்க்காத விஜய் இவர். அகத்தியா அந்த படம் தான் நான் இப்போ பார்த்துட்டு வரேன். என் வாழ்நாளிலே ஒரே நாளில் ஒரே படத்தை 2 ஷோ பார்த்தது இந்த படம் தான். வெந்து தணிந்தது காடு, அகத்தியாக்கு வணக்கத்தை போடு போடு. என் இனிய பொன் நிலாவே, என் இனிய பொன் நிலாவே. இப்ப நான் முத்தம் கொடுத்தேன்ல, உண்மையிலே சொல்றேன், கடவுள் மீது ஆணையாக அந்த பாட்டு ஓடும்போது ஒரு ஜோடி, ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எழுந்து ஸ்கிரீன்ல படம் ஓடுது, அவங்க ஆடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா இல்லையா? அந்த இது பண்ணாங்க. நினைவிலே புது சுகம் தரரரா தரரரா. சார் வந்து ஆணா இருக்கிறதுனால என்னால இப்ப ஒன்றும் பண்ண முடியல. நம்ம இந்த அகத்தியா படத்திற்கு அந்த இளையராஜா சாரோட மியூசிக்கு, அந்த சாங்கு பயங்கர ப்ளஸ்ஸு. அர்ஜுன் சார் நீங்கள் இது வரைக்கும் ஆக்ஷன் கிங்கு அப்படி இப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் அந்த பழைய நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியங்கள், அது எல்லாமே அந்த மூலிகை விலையை பற்றி அப்படியே சொல்லிகிட்டே வரீங்க. எனக்கே அதான் டவுட்டாக இருக்குது, என்னப்பா உங்களுக்கு இவ்வளோலாம் தெரியுமா அப்படின்றது. அது உங்களோட கைவண்ணமா இல்லை இயக்குனரோட கைவண்ணமான்னு தெரில, சூப்பராக இருக்குது. எப்பவுமே அர்ஜுன் சார், சினிமாவுக்கு தேவை உங்கள் பங்கு, நீங்கள் தான் எப்போவும் ஆக்ஷன் கிங்கு. அதே மாதிரி படத்தோட கேமரா தீபக் சார், அவங்க வந்து நீங்கள் தானுங்களா? தீபக் சார், உங்களோட பங்கு மிகப்பெரிய பங்குங்க. ஏன்னு கேளுங்க, கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் இருக்க அப்படியே நெருப்பு பறக்குது. நல்ல வேலை ஏசி போட்டதுனால சீட்டுக்கிட்டலாம் பற்றிக்கல, இல்லைனாக்கா அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. சூப்பர். நல்லா அந்த ஹீரோயின்லாம் நல்லா அழகாக காமிச்சிருக்கீங்க. அப்புறம் ராதா ரவி சாருக்கு, அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பெரிய கேரக்டர் இதில் யோகி பாபு நடிச்சிருக்காரு, ரெடின் கிங்ஸ்லே நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஜீவா அவர்கள், அவரோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. நல்லா சூப்பராக டபுள் ஆக்ஷனில் வராரு. டபுள் ஆக்ஷனில் ஜீவா சார் வராரு. அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் வெந்து தணிந்தது காடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் ஐயா அவர்கள் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை தயாரிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக இது குழந்தைகள், மாணவர்கள் எல்லாமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஜனரஞ்சகமான படம் தான் இந்த நம்ம அகத்தியா படம். இந்த படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு டைலாக் ஒன்று சார் இதில் அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவார், உண்மையிலே ரொம்ப டச் ஆயிடுச்சு. அந்த வெள்ளைக்காரன் சொல்லுவார், உங்கள் நாட்டில் துப்பாக்கிக்கு பயப்படாத ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு. துப்பாக்கிக்கு பயப்படாத ஒரே ஒருத்தன் உங்கள் நாட்டில் இருக்கான் அப்படின்வாரு. அது யாருன்னு கேட்டால் மகாத்மா காந்தின்னு சொல்லுவீங்க. அது செம்ம சார். அது அந்த இளைஞர்கள்லாம், ஸ்டூடெண்ட்லாம் படம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய வசனம் அது. உண்மையிலேயே அது நீங்கள் தான் எழுதுனீங்களா இல்லை வேறு யாரும் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கவிஞர் பா விஜய் அவர்கள், இன்று முதல் இவர் பா விஜய் இல்லை பல்லான விஜய் இவர், பா விஜய் இல்லை பண்பான விஜய் இவர், பா விஜய் இல்லை பணத்தை எதிர்பார்க்காத விஜய் இவர். இன்னும் நீங்கள் பல படங்கள் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நல்ல சிறப்பான முறையில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாரா, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா பீப்புள், இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி எங்களுடைய அகத்தியா திரைப்படம் பிப்ரவரி 28ஆம் தேதி இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவருடைய தயாரிப்பில், அனீஷ் அர்ஜுன் அவருடைய இணை தயாரிப்பில், என்னுடைய இயக்கத்தில் நடிகர் ஜீவா, அர்ஜுன் சார் மற்றும் ராஷிகனா நடிப்பில் இந்த அகத்தியா திரைப்படம் உருவாயிருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு முயற்சியோட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த திரைப்படம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ முதல் காட்சி பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் நேற்று வந்து அதோடைய ப்ரீமியர் மற்றும் ப்ரெஸ் ஷோ நடந்தது. ஸோ அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ப்ரெஸ் மக்களும் சரி ப்ரீமியர்லேயும் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி அதை விட இன்னும் சொல்லப்போனால் மக்களோட சேர்ந்து ரசிகர்களோட, சினிமா ரசிகர்களோட உட்காந்து பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் சின்ன வசன காட்சிகள், சின்ன காமெடி, இந்த மாதிரி இடங்களில் கூட ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை குறிப்பாக எல்லாருமே படம் முடிச்சு வெளியே போகும்போது இந்த நம்முடைய தமிழ் மரபு சார்ந்த விஷயத்தை பேசுனதும், அதை ஹாரர் வடிவமாக ஒரு ஃபேண்டசி வடிவமாக கொடுத்ததும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய எண்டில் வர்ற கிளைமேக்ஸ், அந்த 5 நிமிட அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் படங்களில் வர்ற அந்த விஎஃப்எக்ஸ் காட்சியை நாங்கள்
அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கொண்டு இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த காட்சி வந்து குழந்தைங்க, லேடிஸ், அவங்க எல்லாருக்குமே, குடும்பத்தினராக வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. யங்ஸ்டர்ஸ் கூட இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார், நிறைய விஷயங்கள் கண்டென்ட் நிறையா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தாங்க. ஸோ எங்களுடைய இந்த பெரிய முயற்சிக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் குறிப்பாக ஒரு 2 விஷயம் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒன்று, ஜீவா சார், அர்ஜுன், இப்போ என்னுடைய டைரக்ஷனில் இந்த படம் உருவாகினாலும் இந்த படத்தினுடைய வெளியீடு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 200 ஸ்க்ரீன் 250 ஸ்க்ரீன் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பிப்ரவரி 28 3 லாங்குவேஜில் வெளியாகிற படம் உலகமெங்கிலும் கிட்டத்தட்ட 780 ஸ்க்ரீனில் இன்னைக்கு வெளியாகிருக்கு. இந்தியாவில் மட்டும் 656 ஸ்க்ரீன்லையும், வெளிநாட்டுகளில் 118 ஸ்க்ரீன்லையும் சேர்த்து மொத்தம் 780 ஸ்க்ரீன் கிட்ட இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஒரு நாளைக்கு 2300 காட்சிகள் ஒரு நாளைக்கு ரன் ஆகிறதாக இன்னைக்கு எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இன்னொரு ஒரு பெரிய கோயின்சிடென்ட் என்னன்னா, இந்த படத்தில் நாங்கள் ஒரு கிளைமேக்ஸ் காட்சிக்காக இந்த கதை எழுதும்போது ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருந்தோம். ஒரு 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற நேரத்தில் இந்த படத்தினுடைய கதைக்களத்தினுடைய கிளைமேக்ஸ் நடக்கும். ஆனால் அது எதேச்சியாக ஒரு அறிவியல் அதிசயமாக ஒரு 2 நாளைக்கு முன்னால் நாசாவினுடைய அறிவிப்பா இதே மாதிரி இன்னைக்கு பிப்ரவரி 28 அந்த 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஒரு நிகழ்வு இன்னைக்கு வானிலை அதிசயமாக இன்னைக்கு நடக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளின் ஆசீர்வாதமாக, ஒரு இயற்கையினுடைய ஒரு பிளெஸிங்காக நாங்கள் இதை கருதுகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, ஊடக நண்பர்கள் இந்த மக்களுடைய ஆதரவை, இந்த படத்திற்கு அவர்கள் கொடுத்துருக்கிற வரவேற்பை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத உண்மையோடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.